ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாவா விராட் V1 5G இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. எழுத்தி ஆள் கொடுக்காம வந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.7 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே சொல்லுவாங்களே அந்த டிஸ்பிளே தாங்க. கூட நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இதோட பட்ஜெட் வந்து நம்மளுக்கு வந்து அண்டர் 20K வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லா பிராண்ட் மொபைல் மாதிரி ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணத்தான் நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, மல்டி டாஸ்க் இது மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த ஃபோனில் IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது தண்ணி துளிகள், மழை துளிகள் இது மாதிரிலாம் ஃபோன் மேலே விட்டுச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது கேமரா, பின்னாடி 13 MP ரேர் கேமரா வைட் ஆங்கிள் சென்சார், 1080p to 30fps மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 5 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதை விட பெட்டர் கேமராலாம் இருக்குது இந்த பட்ஜெட்டில். எனக்கு கேமரா தான் இம்பார்ட்டன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு மொபைல் ட்ரை பண்ணலாங்க. சப்போஸ் இல்லை எனக்கு கேமரா ஒரு கன்சர்ன் தெரியல, எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஓகேவாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபோனோட கேமரா வந்து ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து நம்மளுக்கு 6000 mAh பேட்ரிங்க. ஓகேங்களா. மேசிவான பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண நம்மளுக்கு 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 6000 mAh பேட்டரிங்காட்டி நல்லா ஒரு நார்மல் யூசேஜாக இருந்தால் ஒரு 1.5 நாள் சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 மணி நேரத்தில் ஒரு 12 மணி நேரம் வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த ஃபோனில் வந்து யுனிஸ்கோ T8200 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து ஒரு 5 லட்சம் பக்கம் வருதுங்க. ஓகேங்களா. இந்த ப்ரைஸுக்கு ஒரு கம்மியான ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம இன்னும் பெட்டராக எதிர்பார்த்துருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 இல்லைன்னா அந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இவங்க இந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் வரவேற்கத்தக்க ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான். ஓகேங்களா. கேம்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு ஓகேவாக விளையாடிக்க முடியும், அவ்வளோதானுங்க. நம்மளுக்கு 4GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க, 6GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க, 8GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க. 4GB RAM வேரியண்ட்டில் விர்ச்சுவல் 4G பண்ணிக்கலான்னு இருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஒரு 15,000 அந்த ரேஞ்சு வரப்போகுதுங்க. 4GB RAM வேரியண்ட்டு ஓகே 14,999 வரப்போகுதுங்க. அடுத்தது நம்மளுக்கு 6GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க. ஒரு 16,000 ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா. அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு ஃபேமிலி ஓரியண்ட்டாக இருக்கிற எனக்கு ஒரு 5G ஃபோன் வேணும், ஒரு 15,000 செக்மெண்ட்டில் எனக்கு இந்தியன் பிராண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கேமரா கொஞ்சம் பெட்டராக வேணும், இன்னும் கொஞ்சம் கேம் விளையாடு வேணும், கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா இன்னும் வேறு ஒரு சில மொபைல்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஒரு ஓகேவான ஃபோன் தான். ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.